லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற 12வது ஸ்லோகமாக்கும் பார்க்குறோம். இதுவரைக்கும் நம்ம 28 நாமங்களாக்கும் பார்த்தோம். 29, 30 இப்படி இருக்கிற 2 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். அநாகலித சாதிருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா காமேஷபத்த மாங்கல்ய சூத்ரசோபித கந்தரா. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒன்னினாலையும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக்கும் தேவியோடு தாடி. காமேஸ்வரன் சார்த்தின தாலி சரடினால அழகா ஜொலிக்கிற கழுத்து இருக்கிறவளாக்கும் தேவி. இருபத்தி 9வது நாமம் பார்க்கிறோம். அநாகலித சாதிருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா. ஒന്നുകൂടെയും எந்த ஒரு பொருளாலையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சாதிக்காத அளவுக்கு அழகு இருக்கிற தாடி இருக்கிற தேவி. தேவியோடு சிபுகம். சிபுகம் ஜனன தாடி. தாடியோட அழகு வர்ணிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளோடு சாமியதையும் ஒத்து பார்த்து வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காது. ഒരു പദാർത്ഥത്തെ പൂർണ്ണമായിട്ടും தெரிஞ்சுக்கிறது போயிட்டு ஒரு பதார்த்தத்தை சுத்தமா தெரியாதவாளுக்கு அதை எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கா அந்த பதார்த்தத்துக்கு சமானமான ஒரு பதார்த்தத்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும். வாழ்க்கையில லட்டுவே பார்க்காதவா அவளுக்கு அந்த லட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணுமானா மஞ்ச கலர்ல பால் இருக்கே அந்த பால் மாதிரி இருக்கும் பூந்தியால இருக்கிற லட்டு அப்படின்னு உதாரணம் சொல்லலாம். தேவியோடு தாடியோடு அழகா வர்ணிச்சு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு எக்ஸாம்பிளும் வாக்தேவிகளுக்கு சொல்லறதுக்கு சாதிக்கலை. காரணம் அதுக்கு சமானமான அழகு இருக்கிற ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே இல்லை. சிபுகம் அப்படிங்கிற சப்தத்தை சுபுகம் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவியோடு தாடி அப்படின்னு அர்த்தம். தேவியோடு சரீர வர்ணனையாக்குமே பண்ணுறோம். அதனால இங்க சிபுகம் அப்படிங்கிறது தேவியோடு தாடி. முப்பதாவது நாமம் காமேஷபத்த மாங்கல்ய சூத்ரசோபித கந்தரா. காமேஷ ரூபம் எடுத்த பரமசிவனால தேவியோடு கழுத்துல மாங்கல்ய சரடு சார்த்தி இருக்கார் பகவான். காமேஸ்வரன் தேவியோடு கழுத்துல சார்த்தி கொடுத்த
மாங்கல்யத்தோடு சோபை இருக்கிற கழுத்தோடு கூடின அழகியாக்கும் லலிதாம்பிகை தேவி. சௌந்தர்ய லஹரியில முதல் ஸ்லோகத்துல சொல்லப்படுறது சக்தி இல்லைனா சிவன் இல்லை, சிவன் இல்லைனா சக்தி இல்லை. शिव शक्त्यायुक्तो यदि भवति शक्त प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशल स्पन्दितुमपि. நிஷ்கள பிரம்மரூபியாயிருக்கிற பரமசிவன் சக்தி ஸ்வரூபிணியான தேவியோடு கூடி சேர்ந்தால் மட்டும்தான் பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு சக்தி அப்படிங்கிறது பகவானுக்கு உண்டாகும். சக்தியோடு சாநித்தியம் இல்லை அப்படின்னா சிவனுக்கு அசைய கொடியும் சாதிக்காது. சிவனும் சக்தியும் ஒருபோதும் பிரியாதவர்களாக்கும். காமேஸ்வரனான பரமசிவனாக்கும் தேவியோடு கழுத்துல தாலி கட்டியிருக்கார். தாலி அப்படிங்கிற பதத்தோட அர்த்தம் சிவன் அப்படின்னாக்கும். சிவ சைதன்யமாக்கும் தாலி. திருமணத்துல வரன் வதுவோடு கழுத்துல தாலி கட்டணும். சிவ சைதன்யம் வதுவுல பிரவேசனமாகிறது. வது சக்தி ஸ்வரூபிணி ஆயிட்டு மாறதா. அதுக்கு அப்புறமாக்கும் வது வரனோடு கழுத்துல வரணமால்யம் அணிஞ்சு பர்த்தாவாயிட்டு ஸ்வீகரிக்கிறது. ஜெகதம்பிகை நித்திய சுமங்கலியாக்கும். பரம்பொருளாக்கும் பிரகிருதியோடு கணவர். பிரகிருதியும் பரபிரம்மவும் ஒருபோதும் வேர்பிரிய மாட்டார். விஸ்வ பிரகிருதியோடு அவதாரமாக்கும் லலிதாம்பிகை. பிரகிருதி அப்படிங்கிறது துவைத பாவத்தோடு கூடி உள்ளதாக்கும். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம பதவியில துவைத பாவங்கள் இல்லை, அத்வைத மூர்த்தியாக்கும் பகவான். பரபிரம்ம பகவானோடு பட்டமகிஷியாக்கும். பரபிரம்ம பட்டமகிஷி. பிரகிருதியில பரபிரம்ம பட்டமகிஷியாக்கும் ஆதிபராசக்தியான லலிதாம்பிகை. அதனாலேயாக்கும் லலிதாதேவிக்கு பரமசிவன் கழுத்துல தாலிச்சரடு கட்டினது. பரமசிவன் காமேஸ்வர பாவத்துல லலிதாதேவியோடு கழுத்துல மங்கல்ய சூத்திரத்தை அணியிச்சு மனைவியாயிட்டு സ്വീകരിச்சார். தேவியோடு கழுத்துல காமேஸ்வரன் கெட்டி கொடுத்த மங்கல்ய சூத்திரம் ரொம்ப ரொம்ப தேஜஸோடு கூடிட்டு பிரகாசிக்கிறது.
अनागलितसादृश्यचिबुकश्रे विराजिता कामेशबद्धमाङ्गल्यसूत्रशोभितकन्दरा अनागलित सादृश्य चिबुग ஒரு சில புக்கில் சுபுகா அப்படின்னும் பாடபேதம் இருக்கு. அநாகலித சாதிருஷ்ய சிபுக ஸ்ரீவிராஜிதா காமேஷ பத்த மாங்கல்ய सूत्र शोभित कंदरा अनागलित सादृश्य चिबुक श्रीविराजिता कामेश बद्ध मांगल्य सूत्र शोभित कंदरा